அன்புமிக்க பெரியோர்களே, சர்வ கட்சி தோழர்களே, என்னை இங்கு வரவழைத்த திராவிட கழக தோழர்களே, என்னை வரக்கூடாது என்று பெட்டிஷன் போட்ட என் இனிமைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் மலேசியா நாடு வரவேண்டிய காரணம் நமது நண்பர் ராமசாமி அவர்கள் தானே தவிர நான் எப்பொழுதுமே வெளிநாடு செல்வதில்லை. எனக்கு அது அவ்வளவு பிடித்தமில்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த நாட்டிலே நான் வருவதற்கு காரணம் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை கூட நான் பார்க்க அங்கே செல்ல எனக்கு பிரியமில்லை. இங்கே வர வேண்டிய காரணம், இங்கே தமிழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இங்கே எப்படி வாழ்கிறார்கள், ரப்பர் தோட்ட மக்களை பார்க்க வேண்டும், அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து போக வேண்டும் என்ற காரணத்தில் தான் வந்தேன். அல்லது மற்றவர்கள் மாதிரி நான் சாமான்கள் வாங்கவோ, துணிகள் வாங்கவோ, இல்ல ஒஸ்தியான இங்க சரக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, அதுகிட்டெல்லாம் நெருங்கிறதுக்கு நான் வரலே. ஆகையினாலே தமிழர்களுக்கு பொதுவாக சொல்லுகிறேன், நீங்கள் இந்த நாட்டிலே நான் பார்த்த அளவிலே நல்ல முறையிலே வாழுகிறீர்கள் என்பது எனது நோக்கம். எல்லாரும் நல்ல அழகா இருக்கிறீர்கள். நாடு எப்படி பசுமையா இருக்கோ அதே மாதிரி நீங்களும் பசுமையா இருக்கிறீங்க. நினைச்சா ஒரு 30 வெள்ளி கொடுத்தா ஒரு நாள் பூரா பென்ஸ் கார்ல போறீங்க. அங்க ஜட்கா வண்டியில கூட போக முடியாது மெட்ராஸ்ல. எங்களை பேசவில்லை, மக்களை. நீங்கள் மக்கள் அனைவரும் நன்றாயிருக்கிறீர்கள், அங்கே நாங்கள் நன்றாயிருக்கிறோம், அவ்வளவுதான். மக்கள் அப்படி இல்லை. இங்க எல்லோரையும் பார்த்தாலும் நல்ல வெள்ளக்காரன் மாதிரி சூட் போட்டுக்கு தான் இருக்கிறீங்க. ரப்பர் தோட்டத்தில் ஏதாவது வேற மாதிரி இருப்பான்னு போய் பார்த்தேன், அவனும் சூட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். தயவு செய்து நண்பர்களை விசில் அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள. நம்ம நாடு மாதிரி இங்க யாரும் கோமணம் கட்டிக்கிட்டே இல்லை. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் நான் சில கேள்விப்படுகிறேன், இங்கே இருந்து அங்கே போய் வாழலாம் என்று பலர் கருதுவதாக தெரிகிறது. வேண்டாம், தயவு செய்து தமிழ்நாட்டு பக்கம் திரும்பவே கூடாது. நீங்கள் இந்த தாயகத்தை விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஒரு நாடு உங்களுக்கு கிடைக்காது. இது இஸ்லாமிய மதம் உள்ள நாடு. பேசுவார்கள் மக்கள், கட்சிகளை பேசவில்லையா? ஒவ்வொருத்தர் ஒரு கட்சி பேசலையா? தமாஷா. கட்சியை பற்றி ரொம்ப பேருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல, அவ்வளவுதானே தவிர எனக்கு எல்லா கட்சி அஸ்திபாரங்களும் தெரியும், எல்லா கட்சி தலைவர்களும் எனக்கு நண்பர்கள். இவர்கள் ஒன்று நினைச்சுக்கணும், எவன் ஆண்டாலும், கடவுளே நாட்டை ஆண்டாலும் நீங்க உழைச்சிதான் சாப்பிடணுமே தவிர சும்மா வாயில கொண்டாந்து ஊட்ட மாட்டான் யாரும். அங்கே உழைத்தாலும் சாப்பிட முடியாது, ஓரளவிற்குத்தான் சாப்பிடலாம். இங்கே உழைத்து நன்றாக நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள். ஆகையினாலே
எந்த காரணத்தை மட்டும் அந்த எண்ணத்திலே தமிழகத்துக்கு வந்துவிடலாம் என்று யாரும் கருதி தவறி வந்துவிடப் போகிறீர்கள். அது வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. அது எங்களுக்கு தெரியும். வந்தவனெல்லாம் யார எங்கெங்க உதைச்சு அனுப்புறாங்களோ அவனெல்லாம் வாழ வைப்போம். அவ்வளவுதான். நீங்க வந்தா அப்புறம் நாங்க அது நல்லா இருக்காது. நல்லா இருக்கிறவங்க எல்லாம் வரக்கூடாது. எனக்கு பொறாமையா இருக்குது உங்களெல்லாம் பார்த்து. இவ்வளவு நல்ல நாட்டுல வந்து சிக்கிக்கிட்டீங்க. நீங்க தெரிஞ்சிருந்தா உங்களோட நாங்க வந்திருப்போம். அப்பவே சான்ஸ் போச்சு. என்னத்தை செஞ்சு தொலைக்கிறது. ஆகையினாலே மலேசியா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து இதை பற்றிலாம் ரொம்ப பெருமையா பேசுவான். அங்கேயும் உட்காந்துக்கிட்டு இங்கேயும் உட்காந்து தமிழன் இன்னொரு நாட்டை தான் பேசுவான். அமெரிக்கால யாருக்காவது மந்திரி வேலை கொடுப்பானா, இல்ல எந்த தமிழனுக்காவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கொடுப்பானா, இல்ல எம்எல்ஏ கொடுத்துருவானா? அமெரிக்காவை விட, ரஷ்யாவை விட எல்லா இனத்திற்கும் இங்கே உத்தியோகத்தை தந்திருக்கிறாரே இந்த மலேசியா நாடு, இதைவிட உயர்ந்த நாடு அது என்று எவரும் கருதிவிடக் கூடாது. ஏதோ சிறு சிறு பிணக்கங்கள் இருக்கலாம். போக போக உங்களுக்கு சரியாகிவிடும். இஸ்லாம் மதம் மிக உயர்ந்த மதம். அது பெரியார் ஒரு காலத்திலே சொன்னார். திராவிட கழகத்திலே அங்கே பார்ப்பனர்கள் செய்யும் கொடுமையை முன்னிட்டு நீங்கள் மிக கொடுமை செய்தால் திராவிட கழகம் அத்தனை பேரும் நாங்கள் இஸ்லாமியர்களாகிவிடுவோம் என்று பயமுறுத்தினார் ஒரு காலத்திலே. ஆகையினால் அந்த மதத்தில் ஒன்று தப்பில்லை. நல்லதொரு கடவுளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள். நாகரிகமான கொள்கை. அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். நீங்களும் கஷ்டப்பட்டு வர வேண்டும் நாட்டிலே முன்னுக்கு. இன்னும் ஆண்டவனே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார்கள் உலகத்திலே. நபிநாயகம் அவர்கள் பல சீர்திருத்த கொள்கைகளை சொன்னதற்கு மெக்காவில் இருந்து மெதினா வரையில் கல்லால் அடித்து துரத்தப்பட்டார். தொழுகையின் போது ஒட்டகத்தின் குடலை அவர் முதுகிலே சுமக்க வைத்தார் மடமை உலகிலே. இன்று அறிவு உலகம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுபிரான் அவர்கள் பல சீர்திருத்த கொள்கைகளை சொன்னதற்கு இரும்பு தொப்பியிலே முட்கள் பதித்து தலையிலே வைத்து சம்பட்டியால் அடித்துக் கொன்றார்கள் மடமை உலகிலே. என்று அறிவு உலகம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? எங்களுக்கு அறிவு உலகத்துக்கு தெரிந்த 2 ஆண்டவர்கள் தான் எங்கள் புத்தர். இதைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த நாட்டிலே. இப்பொழுது பல கடவுள் இருக்கிறது. க்ரோஸ் கணக்கா வச்சிருக்காங்க கடவுள். அம்மாவா வச்சுக்கிறாங்க. அவங்க இஷ்டம். அதை நாம தடை செய்ய முடியாது. ஆனால் அறிவுக்கு எட்ட கடவுளைத்தான் நாங்கள் பாராட்டக்கூடியவர்கள். நாம் அறிவு கொடுக்கிறோம். சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறோம். நாங்கள் அந்த நாட்டிலே எங்களுக்கு வேறொரு வேலையும் இல்லை. மக்களை திருத்துகிறோம், அவ்வளவுதான். குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன் 6:30 மணிக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுது. இந்த காட்சி எந்த நாட்டிலே பார்க்க முடியும்? இப்படி தமிழன் படித்த காலத்தை சேரன் சோழன் பாண்டியன் காலத்திலே கூட படித்ததில்லை. தமிழர்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள். தாயும் படித்தவர்கள், தந்தையும் படித்தவர்கள். பள்ளியிலே இருந்து வந்ததும் என்ன படித்திருக்கிறாய், என்ன மார்க்குன்னு கேட்கிறான். அதனால எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறீர்கள் தமிழர்கள். அந்த நாட்டிலே படிப்பில்லை. மக்கள் படிப்பு கொடுத்திருக்கிறார்கள், படிக்க போக மாட்டார். இங்க 6:30 மணிக்கு எழுந்திருச்சது குழந்தைங்க, அங்க 10:30 மணிக்கு எழுந்திருக்க. ஆடு மாடுகள் அவுத்து விட்ட மாதிரி விடுவானுங்க. நேரம் அங்க கஞ்சி ஊத்துற இடத்துல போய் சுத்தி உக்காந்து டான்ஸ் பண்ணும். அவ்வளவுதான். ஒன்னு கையை விட்டு சாப்பிடும், ஒன்னு காலை விட்டு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நேரம் எங்கேயா போயிடும், சினிமாவுக்கு போயிடும். சின்ன வயசுல சினிமா. இதான் ஒரு படம் போச்சு அந்த நாடு. தாய் தகப்பன் கண்டிக்கிறது இல்ல. குழந்தைய கேட்பான்,
எங்க நான் போயிட்டு வந்தேன் இன்னைக்குன்னு கொஞ்சம் குழந்தைய பிடிச்சிக்கணும். இந்த கோச்சி பிள்ளா மாதிரி ஒரு குழந்தைய பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்க நான் போனேன், நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போல நைனா, சினிமாவுக்கு போனேன் நைனா. குழந்தை பார்க்கக்கூடிய சினிமாவா தமிழகத்திலே எடுக்கிறார்கள். பெரியவனை பார்த்து கெட்டு போய் கிடக்கிறான். மனுஷன் உள்ள போய் பார்க்க முடியாது, அவ்வளவு ஆபாசமான பாடல்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 அர்த்தங்கள், தவறான பாதையிலே உள்ள அர்த்தங்கள். பார்க்கலாமா சினிமாவே, அடிக்கணும் தகப்பன். அந்த நிலை அந்த நாட்டிலே வரவில்லை. நல்லா இருக்காடான்னு கேட்பான். என்ன படட்டா பார்த்தேன் நான் வாங்கினேன். ஜெமினி கணேசன் சாவித்திரி, இவன் சிவாஜி கணேசன் சாவித்திரியை போட்டு டப்பாங்க குத்துறாங்க, அதை பார்த்தேன் நான். அவங்க ஆய்வு செஞ்சதெல்லாம் மாறி கேட்டது. டப்பாங்குத்துனதுல அவ்வளவு டேஸ்ட் அங்க அரையணும். டப்பாங்குத்துறத பார்க்கலாமா பார்க்கலாமா, அவங்கிட்டே அப்பன் கேட்பான் நல்லா இருக்காடா நான். அவன் நல்லா இருக்கணும். அப்ப நீ வீட்டுல தூங்கு, நானும் ஓத்தாலும் 2வது ஷோவுக்கு போறோம், இவன் போவான். எப்படி குழந்தைகள் படிப்பதில்லை அந்த நாட்டிலே. இதையெல்லாம் நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோமே தவிர, பலருக்கு பல சந்தேகங்கள். இங்கே நான் வரக்கூடாது என்று சொன்னதற்கு காரணம், ஒரு பெட்டிஷன், ஒரு பார்லிமெண்ட் மலையா நண்பர் 3 மணிக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. பார்லிமெண்டரி நம்பர், அவர் மலேசியா, அவர் தலைமையில தான் பேசினேன். அவர் சொன்னார், பெட்டிஷன்ல இவர் ரொம்ப கெட்டவர்னு வந்திருக்கு. நான் கூட நினைச்சேன் எப்படி தலைமை வைக்கிறதுன்னு. கெட்டவரா இருந்தா இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு பேசுறார். நம்ம ஜனங்க தான், நம்ம தமிழ் மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வந்தோமே, அந்த தமிழர்கள் கொஞ்சம் தமிழனவ 2 அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். என்ன எழுதிருக்காங்க, அங்க சுட்டுட்டு ஜெயில இருந்துட்டு இங்க வந்திருக்காரு. எவ்வளவு சொல்லுவா என் கதைய தெரிஞ்சுக்கிட்டேன்டா இந்த நாட்டுல. யார போய் சுட்டோம்? ஏதோ 2 நண்பர்கள், எம்ஜி ராமச்சந்திரன், நானும் ஒரு நண்பன், 50 வருஷமா சிநேகிதம், 2 பேரும் தமாச்சா சுட்டுக்கிட்டோம். டப்பாசி சுட்டுக்கல, அதேதான். என்ன சுட்டுக்கிட்டா என்ன இப்போ? நாங்க 2 பேரும் அங்க வாழறோம், நாங்க சுட்டுக்கிறோம். தமாஷ் கதை இவனுக்கு தெரியாம எங்க இருக்கிறவன், இவன் சும்மா 2 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குற பைய, இவனுக்கு என்னமோ அவனை தெரிஞ்ச மாதிரி பேசுறான். என்னுடைய சிநேகிதன் ராமச்சந்திரன், நாங்க கோவத்துல ஏதோ சுட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏன் சுட்டுக்க கூடாதா? பொண்டாட்டியும் புருஷனை அடிச்சுக்கலையா? அது போய் கேள பாப்போம். அப்ப நம்ம அவனை வெட்டிக்கல. அதே மாதிரி 2 நண்பர்கள் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். கையில கம்பு இருந்தா கம்பு எடுத்து அடிச்சுக்குவோம், கத்தி இருந்தா கத்தி எடுத்து அடிச்சுக்குவோம். ரிவால்வர் இருந்துச்சு அந்த நேரத்தில், எடுத்து அடிச்சுக்கிட்டோம். அடிச்சு விட்டு தப்புன்னு நிறுத்திட்டோம். நாங்க என்ன ஒருத்தரை கொண்டு போனோம்னா சுட்டுக்கிட்டோம். கன்ல ரிவால்வர்ல 8 தோட்டா இருக்கு, 8 தோட்டா இருக்கு. அப்படி புராதமா இருந்தா 8 தோட்டாவும் பயன்படுத்தி இருப்போம். ஒரு தோட்டா தான் ஆச்சு. இல்ல வெடிக்கலையான்னு பார்த்தோம், அது வெடிச்சிருச்சு. அதுக்கு நம்ம என்ன? இதையெல்லாம் ரொம்ப பேர் புரியாம தவறாய் பேசுகிறார்கள். எங்களுக்கு நாங்க இப்ப பெரியார் இருந்த உடனே நாங்க 2 பேரும் தான் கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். தவிர எம்ஜி ராமச்சந்திரன் என்னிடத்துல நல்ல மரியாதை உண்டு. ஆனந்த விகடன்ல எழுதியிருக்கார், நான் ஏன் பிறந்தேன் என்றதுல நடிகவியல் ராதா அண்ணன் அவர்கள் தான் இந்த கலை உலகுக்கு எனக்கு வழிகாட்டி. படிச்சு பார்த்தோம். இதெல்லாம் இவங்க படிக்கிறதில்ல,
அதை படிச்சுட்டு இன்னொருத்தன் வேற மாதிரி எழுதுவான். அதை படிச்சுட்டு எதையாவது சொல்றது. நேரா பார்த்தாதான் சொல்லணும். சிவாஜி கணேசன் கம்பெனில இருந்தவன் ஆக்டரா, எல்லாருமே கம்பெனில இருந்தவங்க ஓரளவுக்கு அந்த நாட்டில். அவ்வளவுதானே தவிர ஆக்டர்களை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க பாக்குறீங்க ஆக்ட் எல்லாம் செய்யறோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு போங்க. கோவிலுக்குள்ள போறீங்க, சாமியை கும்பிடுங்க, மரியாதையா வெளியே வாங்க. சாமி கிட்டே உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்தாதீங்க, நல்லா இருக்காது. அதே மாதிரி எங்களை பார்த்தா அபிப்பிராயம் நல்லா சொல்லிட்டு போயிடும். அதனால நாங்க தான் பெருசுன்னு காலம் பூரா எங்களையவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு அறிவாளிய பத்தி நினைக்க கூடாதா? நீங்க இந்த நாட்டில் எத்தனை பேர் அதிகாரிகள், இந்த அதிகாரி நல்லவர், அந்த அதிகாரி நல்லவர், இவர்களை பற்றி புகழுங்கள். எங்கோ கூத்தாடுறோம், அது இங்க வந்து தரையில காமிக்கிறான். நாங்களெல்லாம் கலைஞர்னு பேசுறாங்க எல்லாரும். அது இப்போ வந்தது பேர். சமீபத்தில் எங்களுக்கெல்லாம் பணம் வந்த உடனே கலைஞர்னு கொடுத்தாங்க. அது எவன் காசு வாங்கின்னு கொடுத்தானோ அதுவும் எனக்கு தெரியல. கலைஞர்னா ரொம்ப உயர்ந்தவர்களா? அப்படி அல்ல. நாங்கெல்லாம் எப்படி, நாங்க இன்னைக்கு கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் மட்டும் இல்ல, இன்கம் டாக்ஸ் பாக்கி காரணங்க நாங்க தான். நாங்க பெரிய தப்பெல்லாம் அங்க செய்வோம். இன்கம் டாக்ஸ்னா என்ன ஜனங்களுக்கு தெரியல, அது அறிவில்லை. இன்கம் டாக்ஸ் மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை கொடுக்காம ஏமாத்துற கூட்டம் இந்த கலைஞர் பசங்க அவ்வளவு பேரும், என் உள்பட. எதுக்கு சொல்ற, நாங்கள் ஏதோ அதுவும் அவங்க எல்லாம் பயந்துங்கன்னு டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ நான் 13 லட்சம் கட்டணும். அவங்க என்கிட்ட எங்க வாங்க போறேன், நான் எங்க கட்ட போறேன், அது ஒண்ணு இல்ல. வருஷம் வரும், ஆவட்டம் பார்க்கலாம்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக சொல்றேன், நாங்கள் இவ்வளவு தப்பு செய்யறவங்க, மக்களுடைய பணத்தை மோசம் பண்ற ஒரு கூட்டம் இந்த சினிமாக்காரருடைய கூட்டம். இவ்வளவு இன்னைக்கு நாங்க மலேசியா வர்றோம், எங்களை வரவேற்கிறாங்க இந்த நாட்டு மக்கள். எங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க, புரியாத காரணம். இவங்க அங்க வந்தா திரும்பி பாப்பானா எவனாவது ஊர்கா போட்டிருப்பான், நாய் கட்டிருப்பான். இவ்வளவுதான். மலேசியாவில இருந்து இங்க இருந்து போயிட்டு வந்தவங்க சொல்றத கேட்டா தெரியலையா? இவங்களை நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு பணக்காரனா ராவும் பகலும் நினைக்க வேண்டியது உங்களை. நீங்க பார்த்து கொடுத்த பணம், சினிமா டிக்கெட் வாங்கின்னு பாக்குறீங்களே, அந்த பணத்துலதான் நாங்க பணக்காரனானோம். எந்த பணம் தான் உங்களுடைய பணம். உங்களுடைய பணத்தாலே முன்னேறிய கூட்டம் சினிமாக்காரர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள். அதை விட்டுட்டு எங்களை தலைவர்களாக்கிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது என்றுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே எனது அருமை தோழர்களே, தவிர ஓவரா பிரியம் வச்சுட்டு தலைக்கு மேல ஓவர் இதெல்லாம். நாங்க நாடகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், எங்களுடைய சரித்திரமே தெரியாது. நாடகத்தில் அந்த காலத்தில் கூத்தாடினு ஏன் பேர் வச்சான் எங்களுக்கு? சும்மாவா வச்சுட்டான்? கொஞ்சம் மோர் பாடிட்டு உள்ள போவோம், அப்பதான் வந்திருப்பாங்க. ஒன்ஸ் மோர் இன்னொரு வாட்டி பாடணும். அப்புறம் நாட்டாமக்காரன் வருவான் பாதி நாடகத்துல, நாடகமே ஒன்ஸ் மோர்னுவான். எப்படி இருந்து வந்திருக்கு கூத்தாடிகள்? பழையபடி இல்லைன்னா விட மாட்டான். சாவர சீன்ல சாவோம், ஒன்ஸ் மோர்னுவான். இன்னொரு வாட்டி எழுந்திருச்சு சாவணும். அவ்வளவு அறிவுள்ள மக்கள். அப்படியெல்லாம் நாங்க நடத்தி அந்த கூத்தாடி வர்றதுனால்தான் கூத்தாடின்னு வச்சான். மக்கள் சொல்லுகிறபடி எல்லாம் கூத்தாடா கூடியவருக்குத்தான் கூத்தாடின்னு பேர். வர வர திருத்துறோம் அத உலகத்தில். நாங்கள்
அந்த காலத்து ராஜா என்ன செஞ்சான்? அந்த கதையெல்லாம் பார்த்திருப்பீங்களே. வருவான் ராஜா, மந்திரி மாசம் 3 வாட்டி மழை பெய்ஞ்சுதா? அரசியல் நடத்துறானுங்க அந்த காலத்துல. 3 வாட்டி மழை பெய்யும் போது இந்த பயலுக்கு ஒரு வாட்டி கூட தெரியாது. இவன் எங்கேயாவது பொம்பளைங்களோட உருண்டுகிட்டு கிடப்பான் அந்த பையன். வேற என்ன செஞ்சான்? அந்த காலத்து ராஜாவுக்கு என்ன வேலை? மக்களை சுகமா வச்சிருந்தானா பேரி பசங்க மாதிரி சாப்பிடறதுக்கு. வேற மக்களுக்கு என்ன வேலை கொடுத்தா உயர்த்திட்டான். சொல்லுவாங்க, அவனை பத்தி புகழ்ந்து பேசுறவெல்லாம் இங்க வந்தா நேரா வரலாம். நான் உண்மையை சொல்ல வர்றதுனால எனக்கு தடை. இந்த ராஜா கதையை சொல்ல என்கிட்ட பிச்சு பெனாட்டி போடுவாங்க. ஒவ்வொன்னையும் எடுத்து பிச்சு சேர சோழ பாண்டிய எல்லாம் 50 மைல் டிஃபரன்ஸ்ல தான் ஒவ்வொருத்தன் ஒரு ராஜா. இவன் பொண்டாட்டி அவன் எடுத்துன்னு போடுவான், அவன் பொண்டாட்டி இவன் எடுத்துன்னு போடுவான். இதுக்கு ஊர் ஜனங்க தாலி அறுத்து சாவணும் சண்டையில. பெரிய ஆண்டுட்டானு. இன்னைக்கு ஆள்பவர்கள் தானடா மனிதர்கள். இன்று மக்களுக்காக ஆளக்கூடியவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த நாட்டை எடுத்துக்கொள், மக்களுக்காக தான் அரசாங்கம். நீங்களெல்லாம் ஒரு காலத்திலே இங்க வந்தீர்கள் என்றால் எப்படி வந்தீர்கள் மலையாவுக்கு? அந்த நாட்டிலே செய்த கொடுமை தமிழகத்திலே பல்லா பறையா தொடாதே, ரோட்ல நடக்காதே, கொடை பிடிச்சிட்டு போவாதே, செருப்பு போட்டு போவாதே. கொடுமைப்படுத்தியது அந்த காலத்திலே ஆரியம், பிராமினிசம். நான் பிராமினிசத்தை அழித்தது. அதுலதான் எல்லாம் மகமதியர்கள் ஆனார்கள், கிறிஸ்துவர்கள் ஆனார்கள். எப்படி ஆனார்கள்? வந்தார்களா அங்கே இருந்து? சரித்திரம் தெரியாதவன் பேசக்கூடிய பேச்சு. இவர்களை பல்லா பறையா என்று விரட்டியதால் இங்கே வந்து விட்டார்கள். நாங்கள் ஏதோ நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் போராடிதான் இன்று தமிழர் ஆட்சின்னு ஒண்ணு உண்டாக்கி இருக்கிறோம். அது தந்தை பெரியாரால் என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாது. நாங்கள் அவ்வளவு எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கோம், எதுக்கோ ஜெயிலுக்கு போயிருக்கோம். ஜெயிலுக்கு போனவர்னு சொல்றோம். ஜெயிலுன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? இருக்கு இங்கேயும் ஜெயில் பத்தி. இது வேற, அந்த நாட்டு ஜெயில் வேற இல்லையா? ஜெயிலுக்குள்ள பெரிய அறிவாளிகள்லாம் உண்டாகிற இடம் ஜெயிலு. அங்க போனாத்தான் அடுத்தா போல நாட்டால வரலாம். எடுத்துக்க, காந்தி, ஜவஹர்லால் நேரு, தலைவர் காமராஜ், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி எங்க காலேஜில் இருந்துட்டா நேர அரசியலுக்கு வந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் அரசியலுக்கு வரணும். அரசியல் நடத்துறதாண்டா முதல்ல ஜெயில் என்ற காலேஜில் போய் படிக்கணும். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான்ல போறோம். நான் ஒரு பிளான்ல போறேன். ஆக ஜெயில் என்றது ரொம்ப உயர்ந்தது. எனக்கு என்னமோ ஜெயில பத்தி பெரிய இங்க இருக்கிற பெரிய ஓட்டலுக்கு சமானமா தான் நான் நினைக்கிறேன். ஏதோ வெள்ளக்கார ஆளும் போது நம்மளை கொடுமைப்படுத்தலாம் ஜெயில. அப்ப ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், கடுமையான தண்டனை என்று கொடுத்தான். எனக்குன்னா அதே பாடம். ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் 7 years. எனக்கு கொடுத்தது 7 வருஷம். என்ன 3 வருஷத்துல விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஏன் விட்டான்? நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். எங்களை உடனே கெஞ்சிருமா? அப்படி அல்ல. எங்களை உள்ளே வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கோப்பாங்க. அந்த நாடு வேற. ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. ஜெயிலுக்கு இயேசுபிரான ஜெயில வைக்கலையா? அவர் என்ன கிரிமினல் குற்றவாளிய? அப்ப யார் ஜட்ஜ்மெண்ட்? பிலாத்து தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் இயேசுபிரானுக்கு. சிலுவையில தூக்கு போடு. ஜட்ஜ்மெண்ட்னா பெரிய நீதிய அரசாங்கம் சொன்னா தூக்கில ஏத்துறோம், அவ்வளவுதானே. சட்டப்படியா ஏத்திடுவாங்க. சட்டப்படி நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கு சாவே இல்ல. 2 பேரும் உயிரோட இருக்கிறோம். எங்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கறாண்டா எனக்கு 1 வாரம் கொடுக்கலாம். நியூசன்ஸ் கேஸ் அடிச்சுக்கிட்டது நியூசன்ஸ் கேஸ்.
இதுக்கு எங்களுக்கு 7 வருஷம் கொடுக்கணும், அது பாலிடிக்ஸ். அதனால ஜெயிலுக்கு போயிட்டவங்க எல்லாம் பெட்டிஷன்ல அதை சொல்லி மலாயா நாட்டில் கொடுத்தா மலாயா பிரதமர்கள் என்ன செய்வார்கள், மலாயா போலீஸ் என்ன செய்யும்? யார் சொன்னாலும் கேட்கிறவங்க அரசியல் தான் அருமையான அரசியல். ஏன்னா அவனும் ஓட்டு போடுறான், என்ன கூப்பிடுறவனும் ஓட்டு போடுறான், அவன் சொன்ன கேட்கறான். அதான் அரசாங்கம். கூப்பிட்டு எங்களை விசாரிச்சான், இவங்களை திராவிட கழக ராமசாமி செக்யூரிட்டி நாங்க பல பெரிய மனுஷர்கள் கட்டுறாங்க, எத்தனை லட்சம் வெள்ளி ஒன்னாலும் கட்டுறேன்னு. அப்புறம் விட்டாங்க. பெட்டிஷன் போட்டவங்க பாவம் எங்க இருக்கிறானோ என்னமா இருக்கானோ. ஆகையினால இது இந்த வியாதி மக்களுக்கு இருக்கும். அதனால எதையும் தெரிஞ்சு சொல்லணும், தெரிஞ்சு பேசணும். ரோட்ல ஒரு கார் போச்சுன்னா ஒரு நாய் கொலைக்குது, அந்த நாய்க்கு காரை பார்த்தான் கொலைச்சது அதுக்கு தெரியும், அது கரெக்ட். அடுத்த தெருவில் ஒரு நாய் கொலைக்கு ஏன் கொலைச்சேன்னு அதை போய் கேளுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த தெருவில் ஒரு நாய் கொலைச்சது, அதை பார்த்துட்டு நான் கொலைச்சேன். அந்த மாதிரி நிலையிலே நாம் வரக்கூடாது. தமிழர்கள் உயர்ந்தவர்கள் என்ற பெயரை நாட்டிலே எடுக்க வேண்டும் என்பது எனது அவா. நீங்கள் எடுப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டு மேலே வந்தோம், சும்மா வரல. நான் மேடையில டிராமாவில் வந்து சொல்லுவேன், வேற நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல. கடவுள் என்று ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் என்னை மன்னிப்பானாக. அந்த வச்சனம் பேச கடவுள், கடவுளை பத்தி பேசாதடா. ஜனங்க என்னமோ இவனுங்க கடவுள் செக்ரட்டரி மாதிரியும், நான் என்னமோ கடவுள் விரோதி மாதிரியும். மக்கள் அப்படி இருந்தாங்க. ஏன் நான் கேட்பேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த கடவுள் இல்லாம போயிடுவாரா? அப்ப எனக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நினைக்கிறியா? இதையெல்லாம் நான் கேட்பேன் லேசா. கடவுள் என்பது பெரிய உயர்ந்த, எப்ப கும்பிடணும் கடவுளை, சதா கடவுளை கும்பிடவே கூடாது. ஒரு நேரம் மகமதியர்கள் எப்படி கும்பிடுகிறார்கள், ஒரு நேரம் வந்த உடனே தொழுதுறாங்க, அதான் கடவுள். என்னுடைய பாயிண்ட், ஏத்துக்கிட்டா ஏத்துங்க, விட்டா விடுங்க. நாங்க சொன்னதை சொல்றேன், இங்க சொல்லல. இங்க நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் கும்பிடு, அங்க சொன்னதை சொல்றேன். கிறிஸ்துவர்கள் எப்படி கடவுளை கும்பிடுகிறார்கள் அதே போல் கூப்பிடு. சும்மா கடவுளை கூப்பிடக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. இவன் 7 அடி உயரம் இருப்பான், 6 அடி வாசக்கால் வச்சு வீடு கட்டுவான், உள்ள போகும்போதே இடிச்சுக்குவான். கடவுளே என்னடா கடவுள்? ஏண்டா முட்டாள, கூட 1 அடி தூக்கி வச்சு கட்டினா சரியா போச்சு, சும்மா போய் கடவுளே கடவுளே நோன்றிய. ஏன்னா கடவுளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு நேரம் தான் கடவுளை மனிதன் நினைக்கலாம். அந்த வழிபாடு எடுத்துக்கொண்டால் நாம் உயர்ந்த அறிவாளிகளாகி விடுவோம் என்பதை எடுத்து காட்டுவேன், அவ்வளவுதான். கடவுளை பற்றி எங்க எந்த இடத்துல சொல்றது? கடவுளே காலம்பர பாத்ரூமுக்கு போவான், உட்காரும் போதே கடவுளே, ஐயோ ஆண்டவனே, கடவுளை போய் அங்க விடுறான் பாருங்க. இவருடைய இந்த மாதிரி எல்லாம் கடவுளை பற்றி பேசக்கூடாது என்று அங்கே சொல்லுவேன். கடவுள் உண்டு, அவரை தொழு, கண்ட இடத்திலே கடவுளை பற்றி பேசாது. ஒண்ணுமில்ல, வெள்ளக்காரன் அது பேப்பர் தான் போட்டுருவான். அந்த பேப்பர் காலில் பட்டா போதும், ஒரு சாதாரண பேப்பர், அதை எடுத்து சரஸ்வதி சரஸ்வதி கண்ணில் ஒத்திக்குவான். இவன் கண்ணில் ஒத்திக்கிறான், அங்க பாத்ரூம்ல சுருட்டி வச்சிருக்கான், கிழிச்சு கிழிச்சு அவன் பாட்டுக்கு எது வச்சு. இந்த மாதிரி வகைகளே கடவுளை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கும் நாமும் மற்றவர்களைப் போல் அறிவுள்ள கடவுளை வணங்குகிறோம் என்பதும் உலகத்திற்கே காட்ட வேண்டும் என்பது எனது அவா. நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை, மற்றவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். என் தமிழகத்திலே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் லேசாக சொல்லி பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு கடவுள் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதது, கடவுள் பரிசத்துக்கு படாதது,
எங்கும் இல்லாதது. கரண்ட் மாதிரி கடவுள். அதெல்லாம் கெடுத்துட்டோம் தமிழகத்திலே. அன்பே சிவம் என்றோம் கடவுளே. பெரியோர்கள் நீங்கள் நினைக்க வேண்டும், அன்பே சிவம்னு வச்சிருக்கிறோம். அவர் கையில ஆயுதம் சூலம். அன்புக்கு ஆயுதம் எதுக்கு? கொலகார புயல்கள்லாம் கையில இருக்கணும். சூலத்தை உருவிட்டா போதும், வேற ஒண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்வேன். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அல்ல. எல்லா உயிரிலும் வீற்றிருக்கிறான் கடவுள். எல்லா உயிர்களிலும் வீற்றிருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது என்னுடைய உயிரிலும் தான் கடவுள் இருக்க வேண்டும். இங்கே கூட பலர் என்னை கேட்டார்கள், பெரிய ஆபீசர்கள், அங்க என்ன தமிழர்களுக்கும் மலையாளத்தார்களுக்கும் என்ன சண்டையான்னு கேட்டாங்க. அப்படியே வெந்து போச்சு மனம். யாரோ திருச்சி விட்டுட்டாங்க. என்னையா உலகம் தோன்றதிலிருந்து மலையாளிகளும் நாமும் அண்ணன் தம்பி மாதிரி வாழறோம், நாம சண்டை போட்டுக்கிட்டோம் எவனோ சொல்லிட்டான். அந்த நினைப்பு யாருக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ராமச்சந்திரனுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு ஏதோ தகராறு. அதை வைத்துக் கொண்டு இந்த விவாதத்தை இங்கே கிளப்பக்கூடாது. நம் தமிழகத்தை கேட்டுக்கொள்வதை போல் இங்கும் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆகையினால் என் அருமை மலேசியா தமிழர்களே, இங்கே வந்து மிக பெருமையாக இக்கூட்டத்தை நடத்தி கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.